இளவரசருக்கு மடிமுடி சுட்டுவேன். நடக்க போயிலதா? நடத்த விடுவேனா? நடத்த விட மாட்டேன். அது மட்டுமல்ல, தினந்தோறும் இந்நாட்டு மகாராணி மகனுக்கு பால் எடுத்து செல்வது வழக்கம். இன்று மாறுதலாக இந்நாட்டு இளவரசி எதிர்த்து செல்கிறார். அந்த பாலில் இப்போது நான் கொடிய விஷத்தை கலக்க போகிறேன். யாராவது வருகிறார்களா பார்க்கிறேன். வரவில்லை. விஷத்தை கலந்து விடுகிறேன். காலையில எழுந்து அண்ணன் எங்கதான் போயிருப்பாரு. சரி 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 பார்க்கலாம். நாளை எனக்கு மணிமணி சுட்டுவியா? என் மனமும் மகிழ்ச்சியாக இருக்கின்றது. எப்போது இந்த நாட்டை சுற்றி வர வரலாம். இவர்களுக்கு வேடிக்கை இதயமற்ற மனிதருக்கு நாட்டையெல்லாம் சுற்றி பார்த்து விட்டு இப்போது அரண்மனைக்கு புறப்பட வேண்டும். என் தந்தையை பார்க்க வேண்டும். அப்பா எங்கடா போயிருந்தீங்க? தங்கா நாட்டை எல்லாம் சுற்றி பார்த்தோமா? என்னம்மா காரணம்? அண்ணா விடிந்தால் வெள்ளிக்கிழமை பிறநாள் விழா. இதை எண்ணியும் ஒன்றாக தந்தை விரத்திற்கு அது மட்டும் கிடையாது. விழா ஏற்படல கோலாகலமா நடந்துகிட்டு இருக்கு. என்னம்மா காரணம்? அன்னைக்கு திரும்ப காலையில இருந்து யாருடைய கருத்தினால் நீங்கள் பால் அந்த கருத்தினால் பால் அருந்து வரைக்கும் என்னுடைய தங்கச்சி நான் கொண்டு வந்தேன். ஏமா கொண்டு வந்த? அது திரும்ப பால் கொடுப்பது அன்னைக்கு அப்படி எதுவும் இல்லாம ஏமா கொண்டு வந்த? பால் இறந்து விட்டோம். தங்கா பால் குடிக்க போறமா? நானே குடிக்க தங்கா மொத்தைய நான் மறந்தே போய்விட்டோமா? என்னன்னா நாளை மணிமுடி சுட்டு மகிழ்ச்சியால் காலையில இன்னும் நான் குளிக்கவே இல்லை. சீக்கிரம் குளிச்சு போறதுக்கு ஏமா வர? அப்படியே ஆகட்டும். அண்ணனுக்கு கொண்டு வந்த பால். அண்ணனுக்கு பத்தியா கொண்டாட்டியா? சரிப்பா, அண்ணனுக்கு மேல பால முடி. அப்பாவுக்கு தண்ணி தாங்குறேன். அண்ணனுக்கு கொண்டு வந்த பால் உங்களுக்கு எனக்கு குடும்பா அப்பா திட்டு பண்றப்பா தாகமா இருக்குமா? நீங்க குடிச்சாங்க அவரு பெட்ல ஐயோ என் கணவர் என்னை விட்டு பிரிந்து விட்டார். அவருக்கு செய்ய வேண்டிய ஈர செய்து
ஐயோ ஓயா ராஜா சல் ராஜா அப்பா உனக்கு எப்படிடா கீழே தானே போடுவாங்களா பாயாசம் வாங்க. ஓயா ராஜா வரியம்மா மாலை கை வச்சுன்னு வரியம்மா ஓயா ராஜாவே ஓயப்பா இது நம்ம மூக்கு நம்ம சரி இது நம்ம மூக்கு நம்ம சரி இத கீழே சிந்தி போட்டா கொரோனா வரும் இல்லைன்னா காக்கா தூக்கி வந்து அம்மா வழி தெரியாத உள்ள வரதுக்கு வழி தெரியாத அங்கே சுத்தி அம்மா எப்படி தெரியும் இறங்கி நடந்து வந்தாலும் இறங்கி வராமா கடவுள் இறங்கி வந்த ஒண்ணு ஸ்டேஜ் எங்க இருக்குது நாங்க தனிமை கிடக்குறோம் சோறு எங்க போடுறாங்கன்னு கேட்கறாங்க ஊரு சோறுனா போதும் ஒரு நைட்டு கூட்ட தங்க மாட்டான் ஆனாடா சோறு மாதிரி இருக்கா நீ எங்க வந்து ராணிப்பேட்டிலிருந்து வரப்பட்டு கூட போடுறான் அதோ ஊரு சோறுனா கூட்ட தங்க மாட்டான் அதோ பையன் எடுத்துக்கிட்டு வந்தானே எப்பா சாப்பாடு ஊர்ல கிடையாதுப்பா காரசார ஹோட்டல் காரசார ஹோட்டல் அந்த சாப்பாடு யமம் பறக்கிற மாதிரி பார்த்துக்கிறாங்க எல்லாருக்கும் தலைவாழை இலை சாப்பாடு ஒரு குறை சொல்லக்கூடாது என்ன ஒன்னாலும் வாங்கி சாப்பிடுறாங்க ஐயோ தலைவாழை இலை முன்னாடி ஒன்னான நல்ல இலையா வாங்க சின்ன இலையா போட்டுக்கிறாங்க நம்ம சின்ன இலையாத்துல திரும்பி பார்க்கங்காட்டி இலையை கையை விட்டு ஹோட்டல்ல வாழை இலைக்கு சண்டை வச்சியாப்பா வாழை இலைக்கு சண்டை வச்சியாப்பா இலை போற நேரம் வந்து நான் எத்த நினைப்பட்டா அந்த குட்டியில சாப்பாடு வாரி 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 வைக்கிறாங்க உன் அங்கத்துக்கு பத்தலையப்பா அம்மா அந்த பேசனோடு சோத்தை அவரை போட்டு சுத்தி முத்தி பாக்குறாயம்மா சாம்பார் பக்தியை பார்த்து உடனே முடிச்சுட்டு கோயில் வரி இருக்குது மாதிரி மூட்டு சாவல சிச்சனி நல்லா எதுக்கு சிரிக்கிறாவா எதுக்கு சிரிக்கிறா யார் சிரிக்கிறாவா நம்மள பார்த்து நல்லா சிரிக்கிறாங்களா பைத்தியக்கார புள்ள போறது என் மீசா நீ அம்மாவுக்கு பிள்ளை இருக்கு சொல்லிய நம்ம அப்படியா வாங்க சீமா அதுவும் கோய்கறி இல்லைன்னு சண்டை வைக்கிறாங்க அந்த அண்ணன் கோய்கறி வாரியாடுறாரு கோய்கறின உடனே செம்பா எடுத்து உக்காய ஊரு ஊரா கோய்கறி சாப்பிட்றான் உனக்கு சூட்டா கலை புரியும் நல்லா மத்தியில வாரி வைக்கிற மாதிரி 3 கரண்டி வாரி வச்சாங்க வாரி நல்லா காராமணி போதுற மாதிரி போதுங்கப்பா நீ சாவறதுக்கு தான் போதுங்க
என்னடாக்கா? நாலாவது 4வது சாப்பாட்டுக்கு ரசம் கேட்கிறேன். அப்ப 3வது சாப்பாடு என்னதான் சாப்பிடுறாரு? அந்த போய் கறியை தான் ஊற்றி பைப்புங்க இந்த பெரிய எலும்பு தொண்டியில மாட்டிங்குது பழுது இதை உள்ள இறக்கத்துக்கு ரசம் தொண்டு காட்டுது கேட்டா ரசம் எடுத்து ஊத்தணும் ஒரு வாரி வச்சாயம்மா ரசத்துல உப்பு இல்லை போடுது உப்பு எடுத்தாருன்னு உள்ள ஓட்டல் உள்ளும் இதாங்காட்டிய கரண்ட் ஆஃப் ஆகி போச்சு கரண்ட் வர வைக்க கப்பன் இருந்தா என்ன அவன் வயிற்றுல முட்டி வச்சு கட்டும் அவனை சின்ன அம்மா பெரிய அம்மா போட்டு தூக்கி பாவா சாய் தூக்குன்னு பக்கத்துல கோலமாவா வாரி தோத்தல ராஜா நான் கோலமாவு கொட்டின சீமானே இந்த பாவினா இந்த பாவினா நான் வந்து புது சூழ இந்த பாவி நான் வந்த புதுசுல நான் வாசலிலே ஆச்சி மிளகாத்தூளை கொட்டிக்கிறாமா வாசல் இன்னொன்று நடந்து வர கட்டி வைத்த கலக்குது எனக்கு நட போனா நாய் கொழிக்குது நட பண்றது இந்த 3வது வீட்டு வாசல்லையே பெண் யாருன்னா பேனா கூட ஏமாலே வச்சுட்டாரு இந்த வீட்டு பக்கத்திலேயே வாசல்ல பார்த்து அந்த பாய் அப்புறம் தூக்கிறேன் சத்து கட்டு ஒளி தூக்க கண்ணு சும்மா இருக்க கூடாதா இந்த பாவிய வந்த புதுசுல வைத்தறியாத நான் வாசல்ல அம்மா இந்த கொலகார பாவிய அத துவரம் ராஜா அத துவரம் பருப்புன்னு நீ தொட்டு நக்கி நான் இம்மா கத்து கத்துறேன் ராஜா என்னைக்குடா இப்போது விருந்து சென்று நாட்டு இளவரசி கொண்டு வா. அப்பாவை பாருப்பா பேசி பேசிதான் என் தந்தை நலமோடு இருந்தார். சிவாஜி கணேசன் கட்டாண்டா அவனாண்ட நானும் சின்ன சிறிய மனிதன் மகன். பையன் 500 ரூபாய்க்கு நைறான்னா 1000 ரூபாய்க்கு போய் வச்சா 150 நாள் வந்தான் போய் ஏய், எல்லாத்தையும் வாங்கி ஏன் போட்டியா? இல்ல அழாதீர்கள். ஏய், இவர் யார்? எப்படிப்பட்டவர்? பல ஆண்டுகளாக இந்த நாட்டை சீர சிறப்போடு ஆட்சி புரிந்து வந்தார். ஆகவே இவரை ராணுவ மரியாதையோடு அடக்கலம் செய்ய வேண்டும். ராணுவம் என செத்தது ஏபிஜே அப்துல் கலாம் ராணுவம் மாமன்னர் அவரு எடுத்துக்கொண்டு வராரு பாரு. போலவாப்பா உன்னை காத்தனடா அப்பா முகத்தை பாருப்பா போக முடியாது அப்பா ரொம்ப நாளா ஆசை தெருப்பு தாடணும் அப்பா
ஆவி ஆட போகுது அதான் ஆடையடா. பாத்தீங்களா? அப்பா ஏன் வேகமா ஆடு ஏன் அவ்வளவு வேகமா போகுது? பவுண்டர் காய்ச்சி தீ முடிச்சுட்டு படுக்கலான்னு இவன் சீக்கிரமா போகுது. இருனா வர வேலாயுதா. என் தந்தை நலமோடு இருந்தார். என் நாட்டை ஏற்றுக்கொள்ளலாம் மகனை என்று உரைத்தார். ஆனால் திடீரென்று இறந்து விட்டார். என் நாட்டை ஏற்று ஆட்சி செய்யலாம் என்று நான் மனக்கோட்டையை கட்டினேன். என் மனக்கோட்டை எல்லாம் மண்கோட்டையாக போய்விட்டது. ஆமா, என் தந்தை எல்லாருமே உன்னுடன் தானே பேசிக் கொண்டிருப்பார். என்னோட தான் பேசிக் கொண்டிருப்பார். அவர் கடைசியாக என்ன சாப்பிட்டார் உங்களுக்கு தெரியுமா? எனக்கு தெரியாது. அண்ணா கடைசியாக தந்தை நான் கொண்டு வந்து பாலத்தால் அருந்தினார். அன்றையுடனே அண்ணா தந்தை இருந்து விட்டார். என்ன தந்தை கடைசியாக பால் தான் குடித்தாரா? அப்படி என்றால் அந்த பாலில் விஷம் கலக்கப்பட்டிருக்கிறது. பாலில் கொடிய விஷம் கலக்கப்பட்டிருக்கிறது. பாலில் விஷமா? யார் கலந்தது அந்த கொடிய விஷத்தை? பாலில் கொடிய விஷம் கலந்தது உன் தங்கச்சி. போதரத்து ஐயா, என் தங்களுக்காக பால் விஷம் கலக்க வேண்டிய என்னையா காரணம்? காரணம் இருக்கிறது. கூறுகிறேன் கேளுங்க. அன்று ஒரு நாள் நாம் அனைவரும் நீதிமன்றத்தில் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது ஏழ்மை குடியில் பிறந்தவன் சுந்தர் ஒருவன் வினத்துக்கு நீதி கட்ட நல்லவா? உண்மைதான். அந்த சுந்தருக்கும் ஒரு தங்கை புரிந்து கொண்டான். இப்பேற்பட்ட தவறை நான் செய்திருப்பேனா? சத்தியமாக நான் தவறு செய்யவில்லை. என்ன அமைச்சரே, என் தங்கைக்கும் சுந்தர் கள்ள காதலுக்கும் என் தந்தை இறப்பதற்கு என்னையா காரணம்? அதற்கு சரியான காரணம் என்னிடம் இருக்கிறது. என்ன காரணம் அது? உன் தந்தை அந்த சுந்தருக்கு சரியான நீதி வழங்கவில்லை என்று வாயில் விஷம் வைத்து உன் தந்தை அமைச்சரின் வார்த்தை நம்ப வேண்டாம். அண்ணா எதுவும் வந்து வைத்துக் கொண்டு என்னை சத்தியமாக இந்த தவறை நான் செய்யவில்லை. அழைத்து போய் பால் கொண்டு வந்தாய். உன்னை எனக்கு சந்தேகம் வந்து அழைத்து என்ன செய்தாய்?
அடடா முந்தானே திரையானது அதுவே எழுந்தாவில் முறையானது பாறை கொண்டு மேலே சிரிப்புவாய் முளைத்தாயே அன்பை தானே நாட்டக்காரி அது நாட்டக்காரி குடும்பத்தை கெடுத்து வந்த கோடாரி காம்பி நீயா எனது தங்கை அறிந்து கொண்டே உன்னுடைய அந்தரங்கத்தை புரிந்து கொண்டே உன்னுடைய துர்புத்தியை கேவலம் மற்ற குடும்பத்தால் ஆசைப்பட்ட அவன் கொண்ட காதல் மோகத்தால் தந்தையை கொண்டு விட்டாயே இனிமேல் எனக்கு தங்கையே கிடையாது தாயின் தாய் குறைத்து விட்டாயே அம்மா